எனக்கு ரொம்ப நாளாக ஸ்வீட் செய்யணும்னு ஒரு லட்சியங்க. சரி, எனக்கு தெரிஞ்சதை வச்சு கிச்சனில் போய் அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு போகிறேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் போட்டு கடைசியாக வந்து சர்க்கரையை பார்க்குறேன். சர்க்கரை இல்லை, பக்கத்தில் உப்பு தான் இருக்குது. சரி, ரெண்டும் வெள்ளை தானேன்னு சொல்லி உப்பை தூக்கி போட்டுறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாயில் வச்சா சாப்பிட முடியலைங்க. உடனே கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன். நான் கடா வெட்டி பொங்க வைக்கிறேன், இத்தனை % உண்டியலில் போடுறேன், தங்கத்தேர் இழுக்கிறேன் அப்படின்னு வேண்டும்போது, அப்போ வந்து அந்த கடவுள் வந்து என்ன பண்ணுங்க? ஏன்னா அந்த உலகத்துக்கே நான் தான் ஓனரு, உனக்கும் நான் தான் ஓனரு, நீ எனக்கு காசு கொடுக்குறியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது பேசாமல், குழந்தைக்கு பாவம் அறியாமையில் இருக்கிறான், அது சொல்லித்தரணும் அப்படின்னா அது வந்து முயற்சி பண்ணுங்க. முதல்ல பண்ணக்கூடாததை பண்ணாத, உப்பை போடாத அப்படிங்கிறதான் புரிய வைக்கிறதுக்கு அது ஏதாவது ஒரு ரூபத்தில் முயற்சி பண்ணும். அப்போ முயற்சி பண்ணும்போது ஏன் ரெண்டும் வெள்ளை தானே, உப்பு போட்டால் என்ன அப்படின்னு விதண்டாவாதம் வந்து நான் பண்ணேன்னா தீர்வு எனக்கு இல்லைங்க. அப்போ சரி, ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டேன் உப்பு போடக்கூடாதுன்னு. ரெண்டாவது சர்க்கரையை போடு, பண்ண வேண்டியதை பண்ணு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். சர்க்கரை போடுப்பான்னா சர்க்கரை வீட்டில் இல்லை. சரிப்பா போய் வாங்கிட்டு வா அப்படின்னா கடை 1 கிலோமீட்டர் தூரம். சரி, வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வா, வண்டி இல்லை. சரி, நடந்து போய் வாங்கிட்டு வா, இல்லை நடக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏதாவது வந்து காரணம் சொல்லிகிட்டே இருந்தேன்னா எனக்கு நான் ஆசைப்படுறேன், ஏன்னா லட்சியங்கிறத என்னால் அடைய முடியுங்களா சொல்லுங்கள்? இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னா பொருள் தன்மையில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம உடனே உப்புங்கிறத எடுத்து போடுறோம், புரிய வச்சிடலாம். சூட்சமத்தன்மை, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், எப்படி சிந்திக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், அந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து பண்ணக்கூடாததை பண்ணுறதுனாலையும் பண்ண வேண்டியதை பண்ணாதனாலையும் தான் நமக்கு ஒரு பிரச்சனை சங்கடங்கிறது வந்து வருதுங்க. இந்த உண்மையை வந்து நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு கடவுளை அணுகும்போது அது கண்டிப்பாக வந்து புரிய வேண்டியதை வந்து புரிய வச்சு அதுக்கு செய்ய வேண்டிய சக்தியை கொடுக்க வேண்டியதை நமக்கு கொடுக்குங்க.